சித்தப்பகல் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீக்கிங்காய் பொரியல். அது பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, வடை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சமாக வரமிளகா போட்டிருக்கேன். அது கூடவே கொஞ்சம் கடுகு ப்ளஸ் கருவேப்பிலை அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா, அது கூட பீக்கிங்காயை நல்லா சின்னதாக தோலை நீக்கிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த பீக்கிங்காய் அது கூட சின்ன வெங்காயத்தையும் நிறையா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா சின்னதாக நறுக்கிடுங்க. ஸோ அதையும் அது கூட போட்டு நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சமாக அதில் தேவையான அளவுக்கு நமக்கு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகுத்தூள், தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு தேவைன்னா மட்டும் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இதுலேயே ஈரப்பதம் இருக்கும். ஸோ சிம்லேயே வச்சு நம்ம மூடி போட்டு வேக வச்சோன்னா நல்லா வதங்கி வரும். ஸோ இந்த மாதிரி வேக வச்சு உப்பும் கொஞ்சம் தேவையான அளவு போட்டு நீங்கள் இறக்குனீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸில் கொடுங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை பார்க்குறேன்.